அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லுகிறது? நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே வேறு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு 3 மாதங்களாக நாம் தியானித்து வருகிறோம். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறவனாய் அவன் இருக்கிறான், வேதத்தை வாசிக்கிறவனாய் இருக்கிறான், பரிசுத்த வாழ்வு வாழ்கிறான், தயவாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் தேவனை நேசிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவனாக இருக்கிறான். அதைத்தான் நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்தில் அந்த கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை குறித்து உங்களுக்கு போன தடவை காண்பித்தேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது? இவன் இஸ்ரவேல் வம்சத்தான் கிடையாது, தேவனை அறியாதவன், ரோம போர்ச்சேவனாக இருக்கிறான், 100க்கு அதிபதியாக இருக்கிறான், ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறான். அவன் எப்படி தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்? எப்படி இது நடந்தது? எப்படி நடந்ததுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. நமக்கு கூட தெரிந்திருக்குதா தெரியலையா நமக்கு தெரியல. ஒரு காரியம் அவன் அறிந்திருந்தான். எப்படி அறிந்திருந்தான்? அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பது தெரிஞ்சிருந்தாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கொர்நேலியுவுக்கு ஏன் இவ்வளவு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான்? அவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு வல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இதை இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு வரும் பொழுதுதான் அந்த தேவனுக்கு பயப்பட முடியும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், நீ உனக்காக உருவங்களை செய்யாதேன்றாரு. கடவுளை போன்ற உருவங்களை செய்யாதேன்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அப்படி நீ செய்தினா என்னை நீ மட்டுப்படுத்துகிறாய். அல்லேலூயா. உன்னுடைய தியானத்தின்படி உன்னுடைய அறிவின்படி செய்து என்னை மட்டுப்படுத்தி அந்த விக்கிரகத்தை பார்த்தா உனக்கு பயம் இருக்காது. அப்படின்றனால தான் என்ன பண்றாரு? உருவங்களை செய்யாத, அதை நீ வணங்காத அப்படின்றாரு. இதை அறிந்தவனாய் இருந்ததுனால தான் அவன் ஒரு தேவனுக்கு பக்தி உள்ளவனாய் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி மிகுந்த தர்மங்களையும் அவன் செய்து வந்தான். அல்லேலூயா. அப்போ அவரை பற்றி அவன் அறிந்து கொள்ள அதிகமாக அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய நேரத்தை அவன் செலவு பண்ணியிருப்பான். செலவு பண்ணினது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை அவன் விசுவாசித்திருக்கிறான். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? அவன் மிகுந்த தர்மங்களை அவன் செய்து வந்தான். அல்லேலூயா. அவன் மிகுந்த தர்மங்களை செய்து வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தரித்திரருக்கு இறங்குகிறவன் தாழ்ச்சி அடையானான். தரித்திரருக்கு இறங்குகிறவன்
தாழ்ச்சி அடையான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், திரும்ப அதை அவனுக்கு அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டியது ஆழமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அறிந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து அதிலே அவரை தியானித்து அவரை அறிந்து கொள்ள கூட நாம் என்ன பண்ண வேண்டும்? முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன சொல்றார்? அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது? நீதிமொழிகளில் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் என்ன சொல்ல இருக்கு? நீதிமொழிகள் 8, 17, 18, 19. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் போகிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ பயந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்னுடைய சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அப்படி தன்னுடைய அன்பை அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால் சொல்ற, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலமே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்திலே உண்டு, அவங்களுக்கு தருவன்றார். என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, நிலையான பொருள் என்கிட்ட இருக்குது, நீதியும் என்னிடத்தில் இருக்கிறது, இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் அவர். நாம் எல்லாம் நான் நினைக்கிறோம் தங்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெளியை பார்க்கிலும் என்னுடைய வருமானம் உனக்கு நல்லது. அவர் என்ன சொல்ல வராரு? என்னை சிநேகிக்க ஆரம்பி, என்னை தியானிக்க ஆரம்பி, என்னை நேசிக்க ஆரம்பி, உன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கட்டளையிடும் என்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனை இந்த முழு உலகத்திலும் அந்த ரட்சிக்கப்பட்டு தேவனை சிநேகித்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனை இந்த முழு உலகமும் எதிர்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவன் எதிர்த்து நிற்பதில் அது செய்து காட்டினார் ஆண்டவர். அதனால தான் அவன் சொன்னான், நானும் என் வீட்டாரமோ வேண்டால் கர்த்தரையை சேவிப்போம். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னார். அப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், ஞானம், பலன், அறிவு எல்லாம் நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். 1 கொரிந்தியர் 1:30-31 சொல்லுகிறது. அப்போ அவர் கிறிஸ்தவர்களுக்கு அவர்னா யார் வரணும்? அவர் மாத்திரம்தான் வரணும். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தேவனை குறித்து அறிந்த அந்த கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் பயபக்தி உள்ளவனாக இருந்து மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தான். தேவனுக்கு வீட்டார் அனைவரோடும் பயந்திருந்து தான தர்மங்களை செய்து வந்தான். அதனால தான தர்மங்களை செய்து வர்றது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப ரட்சிப்பு என்பது இப்படிப்பட்ட பக்தி உள்ளது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. நாம பாவத்துக்கு அடிமை இல்லை, நாம நீதிக்கு அடிமை. பாவத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட்டிருக்கும். பாவத்தின் வல்லமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்து நம்மை வழிநடத்தி நம்மை பலப்படுத்தி பாவங்களுக்கு நம்மை விலக்கி என்ன பண்றாரு? அவர் காக்கிறாரு. பாவத்தை நம்ம செய்ய முடியாதபடி அவர் தடுக்கிறாரு. அது நாம் அதுக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா. நாம அடிமை இல்லை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நாம பாவம் செய்யறதுக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை. நாம இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை. அவரை தெய்வமாய் கொண்டவர் அவர். அவர் பாவத்தை ஜெயித்தார், நாமும் பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம இருக்கிறோம். பாருங்க, எந்த ஜனத்திலாயினும் அவர் சொல்றாரு அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீதியை செய்கிறவன். அப்போஸ்தலர் 10:34 எடுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 10 பேதுரு சொல்லுகிறார், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:35 சொல்லுகிற, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்போ நீதியை செய்கிறவனாயும் இருக்க வேண்டும், பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல பாருங்க, ஆதியாகமம் 20 எடுங்க. ஆதியாகமம் 20. ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவர் கானான் தேசத்துல பஞ்சம் வருது. பஞ்சம் வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு? எகிப்திலே தானியம் இருக்குதுன்னு என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க எகிப்துக்கு போகிறாரு. எகிப்து ராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது அழகா இருந்தா என்ன பண்ணுவாரு? அவரு கல்யாணம் பண்ணிக்குவாரு கூப்பிட்டு. அல்லேலூயா. என்ன பண்ணுவாரு? கல்யாணம் பண்ணிக்குவாரு. அவர் யாரா இருந்தாலும் அவருக்கு கவலை கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு? அவர் திருமணம் பண்ணி கொள்வாரு. அதனால பாருங்க, ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் எகிப்துல தானியம் இருக்குது அப்படின்னு பஞ்சம் பிழைக்க அங்க போறாங்க. ஆண்டவருடைய யோசனை இல்லாம இவர் சொந்த யோசனையில அவர் போயிடுறாரு. அங்க போன உடனே சாராளை பார்க்குறாங்க. சாராளை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறா. 70 வயசுல அழகா இருந்திருக்கிறா. அல்லேலூயா. அப்போ 70 வயசுல தான் அவங்க போறாங்க. சின்ன வயசு. அப்போ அந்த வயசுல அவங்க நல்லா திடகாத்திரமா அழகா இருந்திருக்கிறாங்க. அப்போ அப்படி போகும்போது அவளை பார்த்துட்டு எகிப்தியர்கள் பார்த்துட்டு அவ மிகுந்த அழகுள்ளவள் என்று சொல்லி பார்வோனிடத்திலே போய் சொல்லி விடுகிறார்கள். பார்வோனிடத்துல போய் சொன்ன உடனே பார்வோன் சாராளை அழைப்பிக்கிறான். ஆனா ஆபிரகாம் ஒரு பொய் சொல்றாரு. தன்னுடைய மனைவி சாராள் என்று சொல்லல. ஏன்? தன்னுடைய மனைவி சாராள் என்று சொன்னா தலையை சீவி ஆபிரகாம் கையிலே கொடுத்துருவான். ஆபிரகாம் தலையை சீவி ஆபிரகாம் கையிலே கொடுத்துட்டு அந்த பெண் என்ன பண்ணுவான்? சாராளை கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லி சகோதரன் என்று ஒரு பொய்யை சொல்லிடுறாரு ஆபிரகாம். என்னுடைய சகோதரி என்று சொல்லி விடுகிறார். ஆகவே சகோதரி தானே, எனக்கு திருமணம் பண்ணி கொடுன்னு சொல்லி சாராளை அனுப்பித்து அவன் என்ன பண்றான்? அவளை திருமணத்திற்கு தயார் செய்கிறான். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, தேவன் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாரு பாருங்க. அவனை என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். பார்வோன் என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு? அவனை பார்வோனிடத்திலிருந்து சாராளை விடுவிக்கிறார். அது போலவே அபிமெலேக்கும் அவளை என்ன பண்றான்? ஒரு தடவை என்ன பண்றான்? அழைப்பிக்கிறான். 20ஆம் அதிகாரத்தில் அது வருகிறது. அப்ப என்ன பண்றான்? ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம்
வசனம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறானே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான் என தொடல. ஆகையால் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கிறான். எனக்கு தெரியாது, இது ஆபிரகாமுடைய மனைவின்னு எனக்கு தெரியாது. ஆகவே நான் அவ சகோதரி என்று சொன்னதுனால தான் நான் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்வன் சொன்னது போல தான் சொல்லுகிறான். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அல்லேலூயா. எனக்கு இன்னாருடைய மனைவின்னு தெரியாது. அங்கேயும் அதுதான் சொன்னான். எங்க எகிப்துல பார்வோனிடத்தில் அதை தான் சொன்னான். இங்க அபிமெலேக்கு கிட்டையும் அதுதான் சொன்னான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, அப்பொழுது தேவன், நீ என்ன இருதயத்தோடு செய்தாய்? உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் அவளை தொட உனக்கு நானே அனுமதி கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பிவிடாவிருந்தால் நீயும் உன்னை சார்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர், இதுல என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவர் இருதயங்களை அறிந்திருக்கிறவர். அபிமெலேக்கு பொல்லாதவன், தேவனை அறியாதவன். ஆனா அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீ இதை உத்தம இருதயத்தோடு செய்தாய். நீ அவனுடைய சகோதரி என்பதனால தான் நீ அவளை தொட பார்த்த. அவனுடைய மனைவியா இருந்தா நீ தொட்டிருக்க மாட்ட. இது நீ அறியாமல் செய்த, இதை உத்தம இருதயத்தோட நீ செய்த அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் எந்த ஜனத்திலாயினும் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து தேவனுக்கு பயந்தவனாயிருந்தா அவனுடைய இருதயத்தை ஆராய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது என்ன சொல்றாரு அவனை குறிச்சு? அவன் தேவனை அறியாதவன், தேவனை வணங்காதவன், தேவனை சேவிக்காதவன். ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவன் என்ன பண்றான்? உத்தம இருதயம் அவனுக்கு இருந்தது. அதைத்தான் சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாருங்க. அதெல்லாம் இப்ப புது பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறதெல்லாம் சிகப்பு கலர்ல எழுதியிருக்கிறாங்க. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எழுதியிருக்கிறது, ஆண்டவர் பேசுறதெல்லாம் சிகப்பு கலர்ல எழுதியிருக்கோம். அவரே சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய். அப்ப எந்த ஜனத்தை, அப்ப அவனை தண்டிக்கல, அந்த இடத்துல அவனை தண்டிக்கல. நீ பிழைக்கணும், நீ இல்லைன்னா செத்துருவ, நீ தொட்டா நீ கெட்ட அப்படின்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இருதயங்களை ஆராய்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். இதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பாருங்க. ஆதியாகமம் 39ல் 1 - 6 வரைக்கும் படிச்சீங்கன்னா, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 - 6 வரைக்கும். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்ரவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினதற்கு முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். போதும் பாருங்க, யோசேப்பு தரிசன புருஷன். தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை குழியில போடுறாங்க. அப்புறம் எடுத்து வித்து விடுறாங்க. அவன்
பார்வோனுடைய தலையாரி அதிபதியான போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தார் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அல்லேலூயா. இஸ்மவேலர்கிட்ட யோசேப்பினுடைய சகோதரர்கள் விற்று போடுகிறாங்க. அதை பார்வோனுடைய தலையாரியும் அதிபதியுமாகிய போத்திபார் யோசேப்பை விலைக்கு வாங்குறான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அது மாத்திரமல்ல, 3வது வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை இந்த உலகம் காண்கிற அளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவர் விரும்புகிறது என்ன விரும்புகிறாரு? அவரை காண வேண்டும் என்றால் அவரால் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்மளை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காண வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? சொல்லியிருக்கிறேன், நம்மளை தேடுற அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் காண வேண்டிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமும் ஒரு நீதியும் இருக்க வேண்டும். அது பாத்திரமல்ல, அது நிமித்தம் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனிடத்திலே அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீதியும் நியாயமும் நேர்மையும் ஒரு பரிசுத்தமும் இருக்க வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு அவர்கள் பயமில்லாது இருக்கிறபடி அப்படி ஒரு நீதி உள்ள பரிசுத்தமான வாழ்க்கை உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. சும்மா இல்லை, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கிறது முதற்கொண்டு கர்த்தர் அவன் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். யார? போத்திபார ஆசீர்வதிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. உன் ஆசீர்வாதம், உன் மேல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் நீ யார்கிட்ட இருக்கிறியோ அவங்க கிட்ட அது வெளிப்படணும். அல்லேலூயா. அது கண்களை தயவு கிடைக்குது, யோசேப்புக்கு தயவு கிடைக்குது. அது மாத்திரமல்ல, ஆகையால் அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? தட்டில் சோறு வந்தா எனக்கு போதும். நான் கை வச்சு செய்யறதை விட யோசேப்பு கை வச்சு வேலை செஞ்சா என்ன நடக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. ஆகவே என்ன சொல்றான்? இன்னைக்கு என்ன குழம்பு? மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சிருக்கிறோம், அது சாப்பிட்றேன். நாளைக்கு என்ன? எறா பிரியாணி. அடுத்த நாள் என்ன? மட்டன் சுக்கா. இது மட்டும்தான் நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. தட்டில் சாப்பாடு வருதா, அந்த சாப்பாடு கொழுப்பாக இருக்குதா, அது போதும். இதை மட்டும்தான் நான் விசாரிப்பேன். வேற ஒன்றை குறித்து நான் விசாரிக்க மாட்டேன். ஏன் விசாரிக்க மாட்டேன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு அவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான் கண்டு அவன் கையிட்டு எல்லாத்திலையும் செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வாதம் இருக்கிறான் என்பதை கண்டு எல்லாவற்றையும் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்ன பண்றான்? நிம்மதியா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு வேலை செய்கிற வேலைக்காரங்க முதலாளி நம்மளால பொழைக்கிறாருன்னா, நம்மளால கொஞ்சம் முதலாளிக்கு ஆதாயம் வருதுன்னா அந்த முதலாளி தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. அல்லேலூயா. இது உலகத்தாருடைய வழி. அது இது யாருடைய வழி? தேவனுடைய வழி உத்தமமானது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. என்னுடைய காரிய சித்தி என்னுடைய பலத்தினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய தாய் தாப்பனுடைய புண்ணியத்தினால இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினால. அல்லேலூயா.
அதனாலதான் வருது எனக்கு. ஆகவே கொஞ்சம் எனக்கு கையில வேலைக்கு வந்ததும், கொஞ்சம் என் கையில வரும் என்னுடைய திறமை வெளிப்பட்டதும் முதலாளி தலைமையில ஏறி உட்கார்ந்துக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்றான்? அந்த மாதிரி இல்லை. இவன் யார் இல்லை? யோசேப்பு அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு உலகத்தார்கிட்ட இருந்து நாம எதையும் கத்துக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கும். அப்ப என்ன பாத்தீங்கன்னா யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, யோசேப்பின் கையில ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு நீங்க உங்க கையில ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையோடு ஒரு நாணயம் இருக்குது, நீதி இருக்குதுன்னு சொல்லி உங்க கையில ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பாவத்தை மறைக்கிறதற்கு, பாவத்துக்கு பரிகாரம் செய்வதற்கு நீதி செய்வார்கள். அல்லேலூயா. தான தர்மங்களை செய்வாங்க. நான் பாவம் பண்ணிட்டேன், ஆகவே நான் இந்த தான தர்மங்களை செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து அந்த பாவத்தை என்ன பண்ண போறேன்? கழுவ போறேன்னு இன்னைக்கு உலகம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா கொர்நேலியு அப்படி கிடையாது. அவன் தேவனுக்கு பயந்து நீதியை செய்தவனாக இருந்தான், ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்கிறவனாக இருந்தான். இங்க போத்திபார் கையில இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை கண்டு அவன் கையில எல்லாவற்றையும் அவர் ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஒப்புவிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒப்புவிக்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு நீதி நியாயம் இருந்தது. அந்த நீதி நியாயம் இருந்தது அவங்கிட்ட. ஆனா சத்துரு அங்க ஒரு காரியத்தை செய்ய பார்க்கிறான். என்ன செய்ய பார்க்கிறான் பாருங்க. அதுக்கு அடுத்த வரி சொல்லுது, யோசேப்பு, அதாவது யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் உள்ளவனுமாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றான் என்றால் அப்படி சொல்றா பாருங்க. இவன் நீதி நியாயம் இருக்குது, இவங்கிட்ட காரிய சித்தி இருக்குது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அப்போ அவனை என்ன பண்ண முடியும்? வேற பாவத்துல அவனை விழ வைக்கிறோம் என்று சொல்லி அவர் என்ன சொல்றார்? போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றான். அப்ப அதுக்கு அவன் பதில் சொல்றான், அவனும் தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ இந்த வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்படைத்திருக்கிறாரு. இந்த வீட்டில என்னிலும், அடுத்த வசனம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவனுடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டிலே எண்ணிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் என்ன பண்ண முடியும்? உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவனுக்கு பாருங்க, அந்த வாயை நீங்க ஒவ்வொரு கவனிக்கும் போது நீங்க என்ன கவனிக்கணும்? இத்தனை பெரிய பொல்லாங்கு எப்படி பார்க்கணும்? என்ன கவனிங்க, என்ன பார்க்கணும்? அந்த வார்த்தை எப்படி பார்க்கணும்? இத்தனை பெரிய பொல்லாப்பு. அல்லேலூயா. சாதாரணமா அல்ல, அப்படியே வாசித்துட்டு போயிடுறோம். பொல்லாப்பு பாவம் என்று வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக சின்ன பாவையா, பெரிய பாவம் ஒன்று நான் பண்ணலையா, சின்ன பாவம் தானே. இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே பாவம் என்பது சின்னது இல்லை, பெருசு இல்லை. அல்லேலூயா. அவருடைய பார்வையிலே பெருசு. 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. முடியுது, எங்க முடியுதுன்றீங்க? அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, இத்தனை
பெரிய பாவம். அதை அவன் சாதாரணமாக நீங்கள் சொல்லி இருதயத்தில் சாதாரணமாக நினச்சிருப்பீங்களா? நினைக்கிறீங்களா? நல்லா கவனிக்கணும். பாருங்க, அந்த கொர்நேலியு, நான் சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். ஏன்னா அவர் வானங்களை விரல்களால் விரித்த தேவன், கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்ய செய்கிற தேவன். அவர் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்குனாரா? தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜான அளவாக பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து, மலைகளை தராசாலும் பர்வதங்களை துலாக்காலும் நிறுத்தவரவர். அப்பேற்பட்ட மகிமையின் தேவனவர், அவ்வளவு பெரிய தேவனவர். அல்லேலூயா! அவ்வளவு பெரிய தேவனுடைய கட்டளைகள், பிரமாணங்கள், வார்த்தைகள், அவர் பேசி சொல்லிய வார்த்தைகள், உன் தேவனாகிய கர்த்தர் பேசி சொல்லிய வார்த்தைகள். உன் பிறனுடைய மனைவியை இச்சையா இருப்பாத, பிறனுடைய வீட்டையும் கழுதையும் வேலைக்காரனையும் வேலைக்காரியும் இச்சையாதிருப்பாயாக. அல்லேலூயா! அவர் அப்ப அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? அவ்வளவு பெரிய தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் அவன் சொல்றான், அவர் பெரிய தேவனாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய், வானாதி வானம் கொள்ளாத மகிமைக்கும் மாட்சிமைக்கும் மகத்துவத்துக்கும் மேன்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் நீடிய சாந்தத்திற்கும் மிகுந்த கிருபைக்கும் பாத்திரமாயிருக்கிற அந்த தேவனை மகா தேவனாய், மகா பெரிய தேவனாய், மகத்துவம் உள்ள தேவனாய் அவனுடைய இருதயத்தில் இருந்ததுனாலதான் அதை பார்க்க சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாங்கு. அல்லேலூயா! இப்படிதான் பாவத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா! உனக்கு உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உன்னுடைய இருதயத்திலே அதனை ஆழமாய் நீ வைத்திருக்கும் பொழுதுதான் அது பாவம் பெருசா தெரியும். அல்லேலூயா! அதனாலதான் இந்த உலகத்தாருக்கு பாவம் பெருசு இல்லை. கொன்னா பாவம், தின்னா போச்சு. இந்த பாவத்தை பண்ண அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லு, எவ்வளவு செலவாக சொல்லு. அல்லேலூயா! இந்த உலகம் எப்படி போகுது, அதுக்கு என்ன பரிகாரம், நான் எவ்வளவு ஃபைன் கட்டணும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா! என்ன பண்ணுவான், தூக்கி போட்டு போயிருப்பான். அதை பெருசாக நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவனை தெரியாது, தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பது தெரியாது. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை தெரியாது, அந்த தேவனுடைய மகிமையும் தெரியாது, மாட்சிமையும் தெரியாது. அல்லேலூயா! அதான் அந்த வார்த்தை இப்போ கவனிச்சிட்டிங்களா? இப்போ நீ படிக்கும்போது கோடு போட்டு வச்சுக்கோங்க. என்ன போட்டு வைக்கணும், என்ன போட்டு வைக்கணும், ஞாபகம் என்ன வரணும், கைய அப்படி விரிக்கணும். எத்தனை பெரிய பொல்லாங்கு. அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணம் இருந்துச்சுன்னா, அவர் பயபக்திக்குரியவர், ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் மட்டும் என்னோடு இராமல் போனால். சொல்றானா இல்லையா யாக்கோபு? என்ன பண்ணிருப்ப நீ, அப்பவே என்ன முடிச்சிட்டு இருப்ப. அல்லேலூயா! ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் அவர், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சர்வ வல்லமையுள்ள தேவனுமாய் அவர் இருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நடந்து கொண்டீரு. அல்லேலூயா! அந்த அர்த்தம், நான் என்னுடைய வார்த்தைகளை கவனி, அந்த வார்த்தைகளுக்கு நீ என்ன பண்ணு, கீழ்ப்படி. அல்லேலூயா! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் உலகத்தில் ஏன் அவங்க பாவத்தை அவங்க செய்கிறாங்க, ஏன் பாவம் செய்கிறாங்க? பாவம் அவங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ இதே இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னு வைங்க, அல்லேலூயா, கண்ணா லட்டு திங்க ஆசையா, அல்லேலூயா, என்ன பண்ணிருப்பான், கண்ணா லட்டு திங்க ஆசையா, கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு என்ன பண்ணியிருப்பான், விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியுது, தன்னுடைய இருதயத்திலே ஆழமாய் வைத்திருக்கிற காரியம் என்ன, என் தேவன் பெரியவர். அல்லேலூயா! என் தேவன் யார்? அவரு பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ரெண்டாவது என்ன தெரியல, இந்த உலகத்தில் ஏன் பார்த்தீங்கன்னா பாவம் சாதாரணமாக இருக்குது. அல்லேலூயா! கேட்ட சொல்லுவா, யாரு செய்யல, யாரு இத செய்யல, எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறேன், எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறேன். அப்போ இது ஏன் வந்ததுன்னா, இவங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, இவங்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து எதுவுமே என்னது
தெரியல. பரிசுத்தத்தை குறித்து எங்கே ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? யாராவது காலேஜ் வரைக்கும் போய் எந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க யாராவது பரிசுத்தத்தை பற்றி சொல்லித்தராங்களாமா? சபையில் தான் பரிசுத்தத்தை பற்றி சொல்லித்தரோம். சபையில் தான் பாவத்தை குறித்து என்ன பண்ணுறோம்? நாம் சொல்லித்தரோம். அப்போது பாருங்க, பரிசுத்தத்தை பற்றி இந்த உலகத்துக்கு தெரியாது, பாவத்தை பற்றி தெரியாது. பாவம் வந்து அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? வாழ்க்கையிலே சகஜமாயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. ஏன்னா பாவம் செய்து பழகி போயிடுச்சு. பழகி என்ன போயிடுச்சு? ஈஸியாயிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, முதல்ல வேலைக்கு சேரும்போது இந்த வேலை கஷ்டமாக இருக்குமான்னு கேட்பாங்க. ஆமாம், வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ பழக என்ன ஆகிடும்? உனக்கு சுலபமாயிடும். அது போல் முதல்ல சின்ன பாவம் செஞ்சு அப்புறம் பெரிய பாவம் செஞ்சு அப்போ பாவம் சகஜமாகி பாவம் சாதாரணமாகி போய்விட்டது. ஆனால் தேவன் மனுஷனை அவர் அப்படி என்ன பண்ணல, அவரு சிருஷ்டிக்கல. தன்னுடைய சாயல்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவனை நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் சிருஷ்டி போகமாக என்னார். ஆனால் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவனிடத்தில் என்ன ஆயிடுச்சு? பாவம் வந்தது. ஆனால் தேவன் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினார் அவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த மனிதனுக்கு பாவம் பழகி போனதுனால இப்போ பாவம் சகஜமாகி போச்சு. நான் தேவ சாயல் என்பது தெரியல, தேவனுடைய ரூபம் என்பது தெரியல. அது தெரியாதனால என்ன ஆயிடுச்சு? இப்போ பாவம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? சகஜமாகிவிட்டது, சாதாரணமாகிவிட்டது. அப்படி அந்த தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் பாவத்தை செய்யும் பொழுது என்ன பண்றான்? கர்த்தர் என்ன, தன்னை சிருஷ்டித்த கர்த்தர் என்ன பண்றான்? கனவீனப்படுத்துகிறான். அல்லேலூயா. கனவீனப்படுத்துகிறான். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னுடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்ற, நரகத்திலே வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருவை பார்த்து அங்கே என்ன சொல்றா? புத்தி மாறல, லாசருவை அனுப்பி விரல்ல தண்ணியை தூச்சிய நாக்கில் வைக்கட்டும். அல்லேலூயா. கன ஈனம் பண்ணப்படுகிறார்கள். அசட்டை, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் பண்ணப்படுகிறார்கள், நித்திய நரகாக்கினிக்கு போகிறார்கள். தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணி பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள். ஏன் கனம் பண்ணப்படுகிறார்கள்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து மிகுந்த தான தர்மங்களை செய்து பாவத்துக்கு விலகி ஓடி இத்தனை பெரிய பாவம் என்று அதை சொல்லும் பொழுது, அதை நினைக்கும் பொழுது அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள் கர்த்தரை. அல்லேலூயா. சின்ன பாவம் தானையா, அப்படிதான் ஆரம்பிக்கும். சின்ன குட்டி பாட்டிலில் 8 ரூபாய்க்கு பீர் வாங்கி குடிக்க ஆரம்பித்து கடைசியில் அரை பாட்டிலில் போய் நின்று சாவுக்கு நேராக போய் நின்று தேவ கிருபையினாலே காப்பாற்றப்பட்டு உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. குடும்பம் தாறுமாறாயி, குடும்பம் நாசமாகி, இந்த குடும்பம் நிற்காது, இந்த குடும்பம் அழிஞ்சிரும். பாவத்தினால இந்த குடும்பம் அழிஞ்சு மண்ணோடு மண்ணா போயிருக்கோம். ஆனால் தேவனுடைய கிருபை மாறாததாக இருந்ததுனால, அந்த அன்பு, அகாபே என்கிற அன்பு, அந்த தேவ அன்பு, அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால அவர் என்னை மீட்டெடுத்து பாவத்துக்கு அடிமையாக இருந்த என்னை அவருக்கு அடிமையாய் மாற்றினார். அல்லேலூயா. பாவம் குடும்பத்தை அழிக்கிறது. அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் வேற ஸ்திரீ கிட்ட பிரவேசிச்சா தம் மடியில நெருப்ப வச்சிருக்கிறானா, அது வேகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறானா, வெந்து போயிடும். அல்லேலூயா. தாவீதுக்கு வெந்து போச்சு தெரியுமா அவங்களுக்கு? தாவீதுக்கு வெந்து போச்சு, நொந்து போனா, பாவத்தினால் அவன் நொந்து போனா. அப்போ கர்த்தருக்கு இத்தனை பெரிய பொல்லாங்க என்று நீ சொல்லும் பொழுது அது தேவன் அறிகிறார். அல்லேலூயா. அது தேவன் அறிகிறார். அது பாருங்க. அதனால தான் சொல்றேன், போனை போட்டு கலகம் பண்ணி பிரிவினைகளை பேசி அவதூறு பரப்பி பல காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்கு எதிராக செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்துங்க தயவு செஞ்சு. அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க பேசுகிற ஒரு வார்த்தையினாலே ஒவ்வொரு குடும்பங்கள் கூட அழிந்து போய்விடும்.
அல்லேலூயா. அதனால தேவையில்லாம நீங்க போனை போட்டு பேசி ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறது, தெரியாத விஷயங்களை பேசுறது கூட என்னது? பாவம். அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் நம்ம அறியாமலே அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 6 எடுங்க. நீதிமொழிகள் 6. நீதிமொழிகள் 6 23 இருந்து 29 வரைக்கும் பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. அது என்ன ஸ்ரீ? அது போத்திபாருடைய மனைவி நல்லவளா இருந்தாளா? பித்தளை. அல்லேலூயா. அவளுக்கு பேர் சொல்லப்படல, நான் வச்ச பேரு பித்தளை. அல்லேலூயா. அப்போ துன்மார்க்க அது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசுகிற நாவை உடைய பர ஸ்திரீக்கும் உன்னை விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே, அதான் சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபசாரம் செய்தாயிற்று. அவள் தன் கண்ணிமைகளாலே உன்னை பிடிக்க விடாது. வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்ப வைக்க முடியுமா? அல்லேலூயா. நெருப்ப வைக்கிறன்றாரு. மடியில நீ நெருப்ப வைக்கிற, அது வேகாம இருக்குமா? நீ நினைக்கிற அது ஒன்றும் இல்லை, யாரு செய்யல. அல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி ஜபத்தில் வைக்கிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை. நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் கர்த்தர் ஆராதிக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமா வாழ்கிறேன், நான் என்ற வார்த்தை சேர்த்து இப்படி பண்ணும் பொழுது பாவத்தினுடைய வஞ்சனையில் விழுந்து போகலாம். அல்லேலூயா. நீ நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அதனால உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நான் என்று நீ வச்சின்னா ஆவிக்குரிய பெருமை, அந்த ஆவிக்குரிய பெருமை வந்துச்சுன்னா உனக்கு அழிவு நிச்சயம். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். எனக்கு பலன் அற்றவனான். அல்லேலூயா. நான் பலன் அற்றவன். வேதம் சொல்கிறது, எசேக்கியேலுடைய கைவிடப்பட்ட குழந்தையை போலதான் நீ 70 வயசானாலும் 80 வயசானாலும் நீ தேவனை அறியாதிருந்தா அவர் நீ எசேக்கியேலுடைய கைவிடப்பட்ட குழந்தை தான். குழந்தைனா தனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா தேவன் தேடி நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா. தேடி உன்னை உன்னை கழுவி துடைத்து சுத்தமாக்கினாரு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து விழும் பொழுது அந்த இரத்த குறையோட அந்த அழுக்கோடு இருக்குது. பாவத்துல நீ அப்படிதான் இருக்கிற. நீ 80 வயசா இருந்தாலும் 90 வயசா இருந்தாலும் நீ அப்படிதான். உன்னை நீ கிளீன் பண்ண முடியாது, உன்னை சுத்திகரிக்க முடியாது. நான் தான் உன்னை சுத்திகரிக்கிறேன்றார் எசேக்கியேலுடைய கைவிடப்பட்ட குழந்தையை சொல்லும் பொழுது. உனக்கு சொல்லக்கூட தெரியாது. பாவம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அப்படிதான் ஒரு மனுஷனை வைத்திருக்கிறது. அப்படி பலனற்றவனா இருக்கிற நான் உன்னை சுத்தப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் எப்படி சொல்ல முடியும்? நான் விழமாட்டேன், நான் பரிசுத்தம் இல்ல. தேவனுடைய கிருபை உனக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை உனக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ அந்த விரோதமா என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு விரோதமா என்று சொல்லும் பொழுது, இத்தனை பெரிய பொல்லாப்பு என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய பார்வையில் பொல்லாங்கா இருக்குது. தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படின்னா தேவனுக்கு எதிராய் நிற்பது. அல்லேலூயா. அந்த பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு எதிராய் நின்று, அவருக்கு விரோதமாய், அவருக்கு எதிராய் நின்று, அவருடைய ஆப்போசிட் சைடில் நின்று அந்த பாவத்தை துணிகரமாய் செய்வது. அல்லேலூயா. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மனுஷனை, உன்னை நம்பி ஒப்புவிக்கப்பட்ட அந்த மனுஷனை நீ என்ன பண்ற? ஒரு காயப்படுத்துகிறது போல. அல்லேலூயா. அதனால்தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ அந்த மனுஷனை நேசிச்சினா அவனுடைய மனைவி எப்படி தொட முடியும்? அல்லேலூயா.
அப்ப நீ என்ன பண்ற? ஹர்ட் பண்ற. பொல்லாப்பு பண்ணுவது, ஹர்ட் பண்றது, காயப்படுத்துவது. அல்லேலூயா. விரோதமா செய்யும் போது, தேவனுக்கு விரோதமா செய்யும் பொழுது தேவனுக்கு எதிராக நிற்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு எதிராக நிற்பது, ஆப்போசிட்ல இருப்பது. அதான் சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாய் நிற்பது எப்படி? அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்க நல்லா ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. இந்த ஊர்ல யாருமே இல்லைங்க. அவனுடைய இனமும் கிடையாது, அவனுடைய ஜனமும் கிடையாது. அல்லேலூயா. இங்க யார் இருக்கா என்ன பார்க்கறதுக்கு? யார் போய் என் வீட்டாருக்கு சொல்ல போறா? யார் என் ஜனத்தாருக்கு சொல்ல போறா? யார் என் இனத்தாருக்கு சொல்ல போறா? யார் என் நண்பனுக்கு சொல்ல போறா? யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் சொல்றா இல்லையா, அவர் எல்ரோயி. அல்லேலூயா. அவர் எல்ரோயி, எங்கும் இருக்கிற தேவன். அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பது ஒண்ணு, எவ்வளவு பெரிய நல்லவர் என்பது ஒண்ணு, எவ்வளவு பெரிய பரிசுத்தர் என்பது ஒண்ணு. அது மாத்திரமல்ல, அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. 4 செவுத்துக்குள்ள பண்ண தெரியாதுங்க, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், உமக்கு மறைவாய் நான் எங்கே போக முடியாது. அதான் தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள் பிசாசினுடைய எண்ணங்கள். அல்லேலூயா. அப்படி எண்ணம் உனக்கு வருதா, அது யாருக்கு தெரிய போகுதுன்னு வருதா, அது தேவனுக்கு விரோதம். அல்லேலூயா. 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 அப்போ மதிய உள்ளவன் பொல்லாப்புக்கு விலகுகிறான். அதான் ஞானம். ஞானம் என்பது என்ன? தேவனை அறிகிற அறிவு தான் ஞானம். அதனாலதான் சொல்றாரு இல்லையா பவுலே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். அறிவு இருக்குதுங்க நிறைய பேருக்கு. எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி குடும்பத்தை காட்டணும், எப்படி வீடை கட்டணும், எப்படி காரை வாங்கணும், எப்படி ஊரை ஏமாத்தணும், அறிவு இருக்குது. அல்லேலூயா. படித்தவனுக்கு அறிவு இருக்குது, படிக்காத ஒரு வயசான பொம்பளைக்கு அறிவு இல்லை. ஆனால் அது கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, அதை கொண்டு கொடுத்தாப்பா என்னால் எடுக்க தெரியாதுப்பா நீ எடுத்து கொடுன்னா என்ன பண்ணுறான்? அவன் எடுத்துன்னு போயிடுறான். அல்லேலூயா. அறிவு இருக்குது, ஆனால் ஏமாற்றக்கூடாதுன்ற பயப்படுகிற பயம்தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பரணமாயிருக்கும். அல்லேலூயா. 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 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருளை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம இரக்கம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம நல்லவங்க நினைச்சீங்க உட்கார வச்சிருக்காரு நினைச்சிருக்கீங்களா? வெளியே இருக்கிறவங்களோட நம்ம மோசம். அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அது அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க தேவன் உங்களை தெரிந்து கொண்டாருன்னா அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. நீங்க வெளியில இருக்கிறவங்களோட நல்லவங்க நினைச்சீங்கன்னா, என்னைய சேர்த்து தான் சொல்றேன், மற்றவர்களோட நம்ம பொல்லாதவர்கள். கிறிஸ்துவத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்? அப்பதான் நீ விரல் நீட்ட மாட்ட. அப்பதான் நீ விரல் நீட்ட மாட்டேன். அதனால தான் எங்கள் பாஸ்டர், நான் போகிற சபைக்கு பாஸ்டர் யாரையுமே குற்றப்படுத்த மாட்டார். பைபிளை திறப்பார், வசனத்தை எடுப்பார், அழகாக பிரசங்கம் பண்ணுவார், போயிட்டே இருப்பார். யாரையும் குற்றப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. யாரையும் குறை சொல்ல மாட்டார். அழகாக அருமையாக விளக்கத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவார், அவர் போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பொல்லா தேவன் ஒளியாக இருக்கிறார். எடுங்க 1 யோவான் 1. 1 யோவான் 1:5 படிங்க. 1 யோவான் 1:5 படிங்க.
தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் சொல்றாரு, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. யோவான் 3:20 ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 3:20 என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த 9ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 39:9 சொல்றான் பாருங்க, இந்த வசனத்தை சொல்றான் பாருங்க. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் குறித்து அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அல்லேலூயா. வார்த்தை வருதா இல்லையா? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தனியா செய்கிற பாவம் இருக்குது, இது கூட்டு சேர்ந்து செய்கிற என்ன பாவம்? இது கூட்டு சேர்ந்து செய்கிற பாவம் அதானே இல்லையா? தனியா பாவம் செய்யலாம், இது என்ன பண்றது? ஒண்ணுமே தெரியாதுங்க உங்களுக்கு. அம்முன்னு இருப்பீங்க, இவரே சொல்லிட்டோம், நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொன்னா கண்டுபிடிச்சிருவாருன்னு என்னையே சொல்றீங்க. அல்லேலூயா. சொல்லிட்டீங்க. இப்போ இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அங்க வந்துருச்சா பொல்லாப்பு. அவனுக்கு தெரியுது இது பொல்லாப்பு, இது இத்தனை பெரிய பாவம், என் தேவன் அவ்வளவு பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். அல்லேலூயா. நீ சிந்திக்க வேண்டியது எப்படி சிந்திக்கணுமா? நீ எப்படி சிந்திக்கணும்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. நான் ஒரு இருதயத்தில் நான் ஒன்று வச்சிருக்கணும், நான் தேவ சாயல், நான் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். அவர் என்னை கிருபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. சங்கீதம் 27 சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானார், யாருக்கு நான் அஞ்சுவேன்? சொல்லணும், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார். அல்லேலூயா. நமக்கு யாரு? நித்தியாவினாலே மீட்டவர், நித்திய ரட்சிப்பை கொடுத்தவர். அவர் தான் சொல்ற, கர்த்தரின் வெளிச்சம். சங்கீதக்காரனுடைய அறிவு, சங்கீதக்காரனுடைய அறிவே அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு, சங்கீதக்காரனுடைய அறிவு, தாவீதுடைய அறிவே அறிவு. அப்பேற்பட்டவனை பாவத்தில் விழுந்தான். அல்லேலூயா. நாம விழமாட்டோம், நான் பெரிய ஆளு இல்லை. டெய்லி கேட்கணும், கண்கள் நிச்சயம், மாம்சத்து நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை விளக்கிவிடும், முழங்கால நின்று கேளுங்க. நான் டெய்லி வைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய பாவின்னு, எனக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும். அல்லேலூயா. நான் அந்த தைரியத்தில் வந்து நிற்கிறேன். நான் பரிசுத்தவானுங்கிற தைரியத்தில் வந்து நிற்கல, பாவியாக என் மேல் கிருபையாரும் அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அப்புறமா மதிக்க மாட்டீங்க, அதனால் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த பாவின் மீது கிருபையாக இருந்தால் வந்து நான் நிற்கிறேன். அப்போது அது மாத்திரமல்ல, அந்த தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது அதுக்கு மாத்திரம் இல்லை,
எல்லாவற்றுக்கும் தேவனுக்கேற்றவர்களை நாம் சிந்திக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், அதனால நான் சொன்னேன், மகிழ்ச்சியாய் நீதியை செய்து எடுங்க. ஏசாயா 64, ஏசாயா 64 4:5, 64:4-5. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. போதும் பாருங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உமக்கு காத்திருக்கிறவன் எப்படி காத்திருக்கிறவன்? கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு. சங்கீதம் அது 27 எடுங்க. சங்கீதம் 27, சங்கீதம் 27 கடைசி. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், தினமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில இன்பமே இல்லை. பெரிய தரிசனத்தை கொடுத்துட்டாரு. அடிமைப்பட்டு இருக்கிறான், சிறைப்பட்டு இருக்கிறான், வேற ஊர்ல இருக்கிறான், வேற பாஷையில இருக்குது, எல்லாமே வேறையா இருக்குது, ஒரு இன்பமும் இல்லை. ஆனா தரிசனம் பெரிய தரிசனம். அந்த தரிசனம் பெரிய தரிசனம் மாத்திரமல்ல, அது நிறைவேறக்கூடிய வல்லமை உள்ள தரிசனம். அந்த தரிசனத்துக்கு மத்தியில தான் உபத்திரவம் வருது, பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனா அவன் தீர்மானம் என்ன எடுக்கிறான்? அவருக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும், இன்பம் வரும், சமாதானம் வரும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தலை மீது தங்கியிருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தலை மீது தங்கும், சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். அதான் சொல்றாரு, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. யாராவது அங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த யோசேப்பு பெரிய சிங்காசனத்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வருவான்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், அற்பத்தனமான அல்பமான ஒரு சாதாரணமான ஒரு காரியங்களுக்காக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யார் ஆமேன் சொன்னது? ஒரு ஆமேன் தான் வந்திருக்குது. நிறைய ஆமேன்ல வரும்னு எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. அதான் அப்போ என் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய வல்லவர். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்குள்ள காத்திருந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னுடைய வழி தேவனுடையது. அல்லேலூயா. என் வழி தேவனுடையது. தேவனுடைய வழி உலர்ந்த தரையை போல, செங்கடலை உலர்ந்த தரையை போல மாற்றி பாதைகளை சபைப்படுத்துகிற வழி என் வழி. அதுதான். அல்லேலூயா. பார்த்துக்கலாம் வா. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும், நாம யாருக்கு எதிராக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. முழங்கால நிற்போம். அல்லேலூயா. முழங்கால யுத்தம் பண்ணும். யுத்தம் கர்த்தருடைய. அவரே தேவன் நீ அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நீ விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்திரு. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ யார் கண்ணுக்குமே அது தெரியாது, யாருடைய கண்ணுக்குமே தெரியாது. நான் பரிசுத்தமாய் வாழ்வது, தேவனுக்கு பயந்து வாழ்வது, தேவனுக்கு நீதியாய் வாழ்வது. அவன் நினைக்கிறான் பொழைக்க தெரியாதவன் இவன், அனுபவிக்க தெரியாதவன் இவன் சொல்லலாம். அல்லேலூயா. ஏமாற்றப்படலாம், வஞ்சிக்கப்படலாம், துரோகத்தை சந்திக்கலாம், பல வழிகளில் உன் குடும்பங்கள் கெடுக்கப்படலாம். ஆனா நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருப்பேன். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. உன்னை இழுத்து விடலாம், உன்னை அழிக்கலாம், ஒன்றும் இல்லாமல் பண்றதுக்கு 1000 சதி யோசனை செய்யலாம். அதெல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், அவர் தேவன், இது பாவம். அல்லேலூயா. அவர் தேவன், இது பாவம். இந்த பாவம் மனுஷனுக்கு ஒவ்வாதது, மனுஷனுடையதல்ல. பாவம் மனுஷனுடையது அல்ல.
பாவம் செய்வது மனுஷனுக்கு தகுதி அல்ல. பாவம் பரிசுத்தருக்கு விரோதமானது. பாவம் மனுக்குலத்துக்கு உண்டானதல்ல. அல்லேலூயா. பாவம் மனுஷனுக்கு ஏற்றதல்ல, அது ஒவ்வாதது, அது உகந்ததல்ல. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக சமாதானமானது. அது அல்லேலூயா. அப்போ அதை பார்த்தா அவன், அதை கண்டுபிடிச்சிட்டான். அவன் கர்த்தர் எவ்வளவு பெரியவன்றதை கண்டுபிடிச்சிட்டான். பைபிளை எழுதலைங்க, அவன் காலத்தில் பைபிள் கிடையாதுங்க. ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ மோசே எழுதினது. அப்போ பைபிளே கிடையாது. ஆனால் அவன் அந்த தரிசனத்தை பார்த்தான். அந்த தரிசனத்தை வசனமாக மாற்றினான். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு வசனத்தை படிக்கிறோம். அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. தரிசனத்தை வசனமாக மாற்றினா அது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் தான் சொன்னான், எழுதியே கொடுக்கல, கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23 படிக்கிறோம். அது அவனுக்கு எழுதி கொடுக்கப்படல, அவன்கிட்ட கொடுக்கல. நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய புக் இருக்குது. அல்லேலூயா. அதை விட அறிவு நமக்கு அதிகமாக இருக்கணும், அதை விட தெளிவு அதிகமாக இருக்கணும். புத்தி தெளிந்த பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனே நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. அவனை பார்க்கும்போது ஏளனமா பார்த்துருப்பாங்க, துச்சமா பார்த்துருப்பாங்க. இவன் பாவம் செய்தானா செய்யலையா, சிறையில் இருக்கிறான், அங்கெல்லாம் நான் நினைச்சிருப்பாங்க பாவம் செய்திருப்பான். இல்லைன்னா சும்மா இருக்குமா, நெருப்பு இல்லாமல் புகையுமா, நெருப்பு இல்லாமல் புகையுமா, ஏதோ பாவம் பண்ணியிருக்குது இந்த குடும்பம். அதனால தான் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சோதனை நடக்குது. வெளியிலேருந்து பார்த்து சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? ஆனால் நீ பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறைப்பட்டு இருக்கலாம், நீ துக்கப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு உன்னுடைய பரிசுத்தம் தெரியும். அல்லேலூயா. உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ நல்லவன், நீ அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவனுக்கு தெரியும். அதான் சொல்றாரு, நீ உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், ஜெயிலிருந்து பார்வோனுக்கு 2ஆமா பொன் சரப்பணி உடுத்தி பல விதமான அந்தஸ்து அதிகாரங்களோட அவன் ஊர்வலம் வரும்போது அவனை அந்த போத்திபாருடைய மனைவி எப்படி பார்த்துருப்பா? தண்டனிட்டு பணிந்திருக்கணும். அல்லேலூயா. அதான் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, தேவனுக்கு பயந்த வாழ்க்கைக்கு, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாய் தேவன் மறக்க மாட்டார், அநீதி செய்ய மாட்டார். நாம் அவனை தெரியாமல் கூட அநீதி செஞ்சிருவோம். ஒருத்தவங்களுக்கு, நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நாம் அநீதி செஞ்சிருவோம். தெரியாது சமயத்தில், தெரிஞ்சு செய்யலாம், தெரியாமல் செய்கிறது என்னது? மனுஷ சுபாவம். ஆனால் நீ தேவனுக்கு பட்ட காரியங்களுக்கு அவர் மறவாமல் நினைவு கூர்ந்து அநீதி செய்ய மாட்டார் அவர். ஹல்லேலூயா. அது சொல்கிறார் இல்லையா, அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. அல்லேலூயா. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்போ அது அவருடைய கண்களுக்கு தெரியுது. ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற அவர் கண்களாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார் இல்லையா, அடுத்த வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறார். இவர் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவைகளுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தபடினாலே தேவரீர் கடுங்கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவனுடைய அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, ஒரு பொல்லாப்பு, இது விரோதம், தேவனுக்கு விரோதம், இது பொல்லாப்பு என்று அப்படி விலகுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை, அப்படி வாழ்கிற ஒரு மனுஷனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க,
ஆனால் தேவன் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அவனை ரட்சித்தார். ரட்சிப்பு என்பது சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவருடைய தரிசனம், அவருடைய வார்த்தை நிறைவேறிய தீரும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நிறைவேறிய தீரும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன? தெரிய வேண்டியது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், நம்முடைய தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நீதியை மகிழ்ச்சியாய் செய்கிறவனை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. நீதியை மகிழ்ச்சியாய் செய்கிற எவனையும் தேவன் சந்திக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. தேவன் நம்முடைய ஆவியிலே விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நானே உயிர் தொழுதலும் ஜீவனமாக இருக்கிற இந்த கர்த்தர், உயிரோடு இருக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கண்கள் 7 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களாக இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீதியை மாத்திரம் இல்லை, பாவம் நீதியை செய்யணும், பாவம் செய்யாது இருக்க வேண்டும். பாவம் செய்யாது இருக்க வேண்டும், நீதியை மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும். ஐயோ என்னடா இது, கையில் கிடைச்சதுக்கு வாயில கிடைக்கல, ஐயோ வடை போச்சேன்னு வருத்தப்பட்டு விடல. அல்லேலூயா. என்ன பண்ண? அல்லேலூயா. கையில கிடைச்சது வாய் கட்டலையே அப்படின்னு விடல. நம்ம மகிழ்ச்சியாய் நீதி செய்து, அல்லேலூயா, மகிழ்ச்சியாய் நீதியை செய்து, அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.